நான் வன்னியர் இல்லை என்பதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டேன், எனவே விலகினேன் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி பிரியா மேடம் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. சுத்த பொய்யுங்க. ராஜேஸ்வரி பிரியா மாநில இளைஞர் சங்க செயலாளரா இருந்தப்பதாங்க நானும் மாநில இளம்பெண்கள் சங்க செயலாளரா இருந்தேன். நான் வன்னியர் இல்லைங்க. நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். என்ன ராஜேஸ்வரி பிரியா மேடம் தைலாபுரம் தோட்டத்துக்கு கார்ல வருவாங்க, நான் அரசு பஸ்ல வருவேங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். கட்சியில எல்லா பெண்களுக்கும் நிர்வாகிகள் ஒரே மாதிரி தாங்க மரியாதை தருவாங்க. ராஜேஸ்வரி பிரியா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து விலகிறதுக்கு ரெண்டே காரணங்கள் தாங்க. ஒண்ணு, எம்பி சீட் இல்லைன்னா எம்எல்ஏ சீட் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, இது கிடைக்கல. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் பதவியை எதிர்பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. எங்க தலைமைக்கு தெரியாதா யார் யாருக்கு எப்போ என்னென்ன பதவி தரணும்னு? ராஜேஸ்வரி பிரியாவுடைய பேட்டிய நல்லா கவனிச்சு பாருங்களேன். அன்புமணி அண்ணனை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? எங்க அன்புமணி அண்ணன் கட்சியில நடிக்கிறவங்கள கரெக்டா கண்டுபிடிப்பாரு. அதுல மாட்டினவங்க தாங்க இவங்க. அன்புமணி அண்ணன் ஏதோ அம்பானி போல ரொம்ப பந்தா பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிறாங்க. அன்புமணி அண்ணன் மருத்துவர் ஐயாவை போலவே மிகச்சிறந்த களப்போராளின்னு எங்களுக்கு தாங்க தெரியும். எல்லா கிராமங்களுக்கும் போறாரு, தொண்டர்கள் வீட்டுல நல்லது கெட்டதுன்னா கலந்துக்கிறாரு. அந்த காலத்துல ஐயா பஸ்ல போனாரு, இந்த காலத்துல அன்புமணி அண்ணன் கார்ல போறாரு. அவ்வளவுதாங்க வித்தியாசம். அதே போல தொண்டர்களுடைய பொது நிகழ்ச்சின்னு வைங்களேன், அன்புமணி அண்ணனோட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும். 3 மணி நேரம் ஆனாலும் சரிங்க, எங்களுடைய அன்புமணி அண்ணா சலிக்காம தொண்டர்களோட ஆசைக்காக போட்டோ எடுத்துக்குவார்னு எல்லாருக்குமே தெரியுங்க. சௌமியா மேடத்துக்கு ஏன் கட்சியில இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்கன்னு இந்த மேடம் பேசுறாங்க. ஏங்க, சௌமியா அண்ணியோடைய திறமை சாதாரணமா நினைச்சிட்டாங்க போல இருக்கு இந்த மேடம். அவங்க பசுமை தாயகத்தை ஒரு ஆணுக்கு நிகரா எவ்வளவு திறம்பட நடத்துறாங்கன்னு ஊருக்கே தெரியும். அது இல்லாம அவங்க சுற்றுச்சூழல் பத்தி டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பொண்ணுங்க, பேரம் பேத்தின்னு குடும்பத்தையும் சூப்பரா பாத்துக்கிறாங்க, கட்சி வேலையும் சூப்பரா பண்றாங்க. எங்க கிட்டலாம் சௌமியா அண்ணி எவ்வளவு எளிமையா பழகுறாங்கன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். அதே போல அன்புமணி அண்ணனுடைய மகளுங்கள் சங்கமித்ரா, சஞ்சுத்ரா, இவங்க 2 பேருமே சரி, தர்மபுரி பிரச்சாரத்திலையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் எவ்வளவு எளிமையா பிரச்சாரம் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். ஏன் பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட், அப்புறம் ரோட்ல பூ விற்கிற பாட்டி கிட்ட பூ வாங்கி அதை வச்சுக்கிட்டு அந்த பாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எவ்வளவு எளிமையா ஓட்டு கேட்டாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தை ராஜேஸ்வரி பிரியாவும் அதே போல இந்த CN ராமூர்த்தி இவரும் தரம் தாழ்த்தி பேசுறது சரியில்லைங்க. நிச்சயமா இதுக்கு நாங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம்.